என்னடா ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஊருக்கு போயிருந்தோம் 2 நாள். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டையில் இருக்கிற பாசெல்லாம் யாரும் எடுத்து போட்டு எவ்வளோ பாசை இருந்திருக்கு பாருங்க. இவ்வளோ பாசை நம்ம செடியெல்லாம் யாரும் அறுத்து போட்டு நம்ம பாசையெல்லாம் வெளியே எடுத்து போட்டு நம்ம குட்டையில் இருந்த விரால் மீன், ஜிலேபி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்க மக்களே. ஒரே ஒரு மீன் கூட இல்லை இப்போ நம்ம குட்டையில். அங்கே பாருங்கள், எங்கள் அப்பா கூட அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த குட்டையை அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம குட்டையில் இருக்கிற மீன் மொத்தத்தையும் பிடிச்சிருக்காங்க. நம்ம செடியில் எவ்வளோ அழகாக இருக்கணும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம தாமரை செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க, பாசை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் தம்பி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குட்டையை போச்சு. இந்த ஒரு குட்டையை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. அநேகமாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிடிச்சிருக்காங்க. நாங்கள் வரதை பார்த்து ஓடிட்டுருக்காங்க போல். இந்த ஒரு குட்டையில் இறங்கும்போது தான் நாங்கள் கரெக்டாக வந்துட்டுருக்கோம். இந்த குட்டையில் இருக்கிற மொத்த மீனையும் பிடிச்சிட்டாங்க. இந்த குட்டையில் இருக்கிற மீனையும் பிடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குட்டையில் என்ன மீன் இருக்குதுன்னு நாளைக்கு தான் தெரியும். எல்லா மீனும் பயந்துட்டுருக்கும் போல். பாவம், எந்த மீன்லாம் பிடிச்சாங்க இதெல்லாம் பிடிக்கலன்னு தெரியல. அடா துட்றா, கண் தொடுறா. பாவம் மக்களே, போயிட்டு வர மக்களே, பாய். பாருங்க.